2024 முடிஞ்சு போச்சு. 2025 வந்துருச்சு. இந்த புது வருஷத்துல உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லட்டா? ஏசாயா 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். பழையவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்மள வருத்தப்படுத்தின பல விஷயங்கள் இனி நம்ம மனசுல தோன்றவே தோன்றாதாம். கர்த்தர் நமக்காக புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு இதுக்கு மேல கர்த்தர் நமக்கு தரப்போகிற புதிய புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய புதிய நன்மைகளையும் புதிய வாசல்களையும் நமக்கு தருவாருன்னு நம்ம விசுவாசிக்கலாம். அது எப்படிங்க நடக்கும்? இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, பழையவைகள் இனி இருதயத்தில் தோன்றவே தோன்றாதாம். அதெல்லாம் மறந்து போயிருமா. பழைய காரியங்களெல்லாம் பத்தி நினைக்கிறதுக்கு நம்மளுக்கு டைமே இருக்காதான். ஏன்னா எல்லாமே புதுசாயிரும். ஆண்டவர் நமக்கு புது புது ஆசீர்வாதங்களையும் புது புது நன்மைகளையும் நமக்காக அவர் உருவாக்கி தர்றதுக்கு ரெடியா இருக்காரு. விஷ் யூ ஆல் a happy new year.